வணக்கம் தீபிகா. நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணையில் இருந்து இன்று காலை 800 கன அடி நீர் விவசாய பணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இது ஒருபுறம் இருந்தாலும் பாபநாசம் அணைக்கு அருகே உள்ள அம்பாசமுத்திரம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த 8 பேர் அந்த நீரில் மூழ்கிய நீரில் தத்தளித்ததாகவும் குளிக்க சென்ற இடத்தில் ஆழமான பகுதிக்கு சென்றதாக வந்த தகவலை அடுத்து அம்பாசமுத்திரம் தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று கயிறு கட்டி அவர்கள் அனைவரையும் மீட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து அம்பாசமுத்திரம் துணை காவல் கண்காணிப்பாளரிடம் நாம் பேசிய போது அனைவருமே பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் அனைவரும் சுற்றுலா பயணிகள் அல்ல, அவர்கள் அனைவரும் அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த உள்ளூர் வாசிகள் என்றும் குளிக்க சென்ற இடத்தில் ஆற்றின் தண்ணீரின் அளவை அறியாமல் அவர்கள் ஒரு ஆழமான பகுதிக்கு சென்று விட்டதாகவும் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்ததாகவும் தகவலை உடனடியாக கேள்விப்பட்ட காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று கயிறுகளை கட்டி அவர்களை மீட்டதாகவும் அம்பாசமுத்திரம் துணை காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தெரிவித்தார். இதே கருத்தை தான் தீயணைப்பு படையினரும் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தனர். இன்று காலை 800 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் அம்பாசமுத்திரத்திற்கு வந்து சேருவதற்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. தீபிகா, எது எப்படி இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக தாமிரபரணி ஆற்றில் இருந்து அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டனர். இதுவே இப்போது இந்த நிகழ்வில் இருக்கும் தகவல். தீபிகா.